மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். யாக்கை நலம் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஸ்ராலிகிராமம் ஸ்ரீ ஃபிட்னஸ் ஸ்டுடியோ சார்பாக ராஜஸ்ரீ வந்திருக்கேன். என் கூட என்னோட ட்ரெயினர் காயத்ரியும் இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட டோட்டல் பாடிக்கு ஃபேட் லாஸ் கொடுக்குற கார்டியோ ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். இப்போ லேடிஸ் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ரொம்ப நாள் நான் எந்த மூவ்மெண்ட்டும் பண்ணல, எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட் தான். இது நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அது கூட டெய்லி ஏதாவது ஒரு அப்பர் பாடி ஒர்க் அவுட்டோ லோவர் பாடி ஒர்க் அவுட்டோ அதுவும் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். இப்போ என்னோட ட்ரெயினர் காயத்ரி உங்களுக்கு ஒவ்வொரு ஒர்க் அவுட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க பண்ண நம்ம ஃபாலோ பண்ணலாம். பண்ண போகிறது எல்லாமே ஃபுல் பாடி கார்டியோ. இப்போது மாடிஃபை ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு உங்கள் ரைட் டோ இந்த மாதிரி டச் பண்ணி உங்கள் ஹேண்ட்ஸை இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கணும், டவுன் பண்ணணும். இப்போது சேம் அதே மாதிரி இந்த சைடு இதை கண்டினியூஸாக பண்ணணும். இது கார்டியோ ஒர்க் அவுட்டுங்கிறதுனால இது எல்லாமே உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். போத் சைட் பண்ணால் 1ன்னு சொல்லி நீங்கள் 20 பண்ணிவிட்டு ஒரு கேப் விட்டுட்டு இன்னொரு 20 அந்த மாதிரி பண்ணலாம். இதில் ஜம்பிங் எதுவும் ஆட் ஆகாதனால உங்களுக்கு நீ பெயின் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஆப்போசிட் ஹேண்ட் அண்ட் டோ டச். லெக்கை ஷோல்டர் லெவல் வைடில் வச்சுக்கோங்க. உங்கள் ஹேண்ட்ஸை இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்டு ரைட்டு டோவை டச் பண்ணணும். சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இது எல்லாமே கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் தான். முடியாதவங்க நிற்காம ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நீங்கள் போத் சைட் பண்ணால் ஒரு கவுண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். நார்மலாக இருக்கவங்க 20 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு இடையில ஒரு 15 to 20 கேப் விட்டுக்கலாம். இல்லைன்னா கண்டினியூஸாக 3 செட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த ஒர்க் அவுட்டை சைடு வியூவில் திரும்பி பண்ணலாம். லெக்கு வைடாக வச்சுட்டு ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்டை ரைட் டோவில் டச் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கப்போ எந்த டச் பண்ணுறப்போ கஷ்டமாக இருந்தால் அந்த இடத்துல ப்ரீத் அவுட் பண்ணிக்கலாம். உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லை கண்டினியூஸாக இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஷஃபிள் வித் சைட் ஃப்ளோர் டச். உங்கள் 2 லெக்கை இந்த மாதிரி வைடாக வச்சுக்கணும். வைடாக வச்சு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டச் பண்ணணும். இப்போது இது நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம். நீங்கள் பெண்ட் பண்ணுறப்போ நீ பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக பெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்குவாட் பண்ணி ஃப்ளோரை சைடில் டச் பண்ணிக்கலாம். இதுவுமே நீங்கள் 2 சைடு பண்ணிங்கன்னா ஒரு கவுண்ட் வச்சுக்கலாம். உங்களால் முடியும்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், இல்லை ஸ்லோவாக இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லாமே 20 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு இடையில நீங்கள் ஒரு 15 to 20 கேப் விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் நீ கிளாப் பண்ண போகிறோம். இதுக்கு லெக் ஷோல்டர் லெவல் வைடில் வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் ரைட் லெக்கை ரைட் நீயை மேலே லிஃப்ட் பண்ணி கிளாப் பண்ணணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடும்.
போத் சைட் பண்ணால் 1. உங்கள் நீயை வந்து இந்த அளவுக்கு தான் லிஃப்ட் பண்ணணும்னு இல்லை, உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஒர்க் அவுட்டை உங்களுக்கு சைடு வியூவில் செஞ்சு காட்டுறோம். லெக்கு வைடாக வச்சுக்கோங்க, ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணி ரைட் நீயை லிஃப்ட் பண்ணி டச் அப். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போகிறோம். இந்த ஒர்க் அவுட் பேர் வந்து பட் கிக். உங்கள் ஹேண்ட்ஸ் ரெண்டையும் பின்னாடி கிராஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு லெக்கை வந்து ஷோல்டர் லெவல் வைட்லேருந்து கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ரைட் லெக்கை இந்த மாதிரி பேக்கில் கிக் பண்ணணும். இப்போ நாங்கள் சொல்லி கொடுக்குற ஒர்க் அவுட் எல்லாமே மோஸ்ட்லி ஜம்ப் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இது வந்து எல்லா ஏஜ் இருக்கவங்களும் பண்ணலாம். இப்போ இந்த ஒர்க் அவுட்டை சைட் வியூவில் செஞ்சு காட்ட போகிறோம். லெக்கு ஷோல்டர் லெவல் வைட்லேருந்து கொஞ்சம் வைடாக வச்சுட்டு உங்கள் ஹேண்ட்ஸை பின்னாடி கிராஸ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரைட் லெக். இந்த ஒர்க் அவுட் உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் அவுட் வந்து மேட்டில் பண்ணணும், லையிங் பொசிஷனில். இதுக்கு வந்து ப்ரோன் லையிங் பொசிஷன் போயிடணும். உங்கள் எல்போ வந்து செஸ்ட் லெவலில் ஷோல்டர் லெவல் வைடில் இருக்கணும். இப்போ உங்கள் லெக்கையும் ஷோல்டர் லெவலில் இந்த மாதிரி வைட் பண்ணி வச்சு உங்கள் டோலையும் எல்போலையும் ப்ரெஷர் கொடுத்து உங்கள் பம்மை லிஃப்ட் பண்ணணும். இப்படியே டம்மி டக் பண்ணி ப்ரீத் இன் நோஸ்லேயும் ப்ரீத் அவுட் மவுத்லேயும் ஸ்லோவாக பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 15x2ன்னு கொஞ்சம் இடையில கேப் விட்டுட்டு 30 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஒர்க் அவுட் எல்லாமே டோட்டல் பாடிக்கான ஒர்க் அவுட். இது நீங்கள் 20x2 செட்னு மட்டும் பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தால் இதை நீங்கள் 3 செட்ஸ் 4 செட்ஸாக கூட பண்ணலாம். இந்த மாதிரி கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் கூட நீங்கள் வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது ஜென்ரலான கார்டியோவும் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணும். எல்லாத்த விட முக்கியம் டயட் ஃபாலோ பண்ணுறது. பேலன்ஸ்டு மீலாக ஹெல்தி டயட்டாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இன்னொரு பாகத்தில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.